எழுந்திரிச்சு டீ குடிச்சாச்சு. டுடே July 9 இட்ஸ் மை பர்த்டே. சரி, போக போக இந்த vlog கண்டினியூ ஆகும். வாங்க போகலாம். இந்த மாதிரி ஒரு vlog எடுக்கிறேன். எப்படி ஆகும் என்ன ஆகும்லாம் தெரில. வாங்க போக போக பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. காலைல எழுந்திரிச்சு குளிக்கலாம் செய்யலை, அதுக்கு முன்னாடி கடைக்கு துரத்தி விட்டாங்க. வாங்க கடைக்கு போயிட்டு இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். vlog எடுக்க முடியுமா அப்படின்லாம் தெரில. ஃபோனில் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ளவர்ஸ். வாங்க அப்படியே போகலாம். என்ன ஆகுதுன்னு தெரில. என்னோடய சவுண்ட் எவ்வளோ கேட்கணும்னு தெரில, மைக் இல்லையா. ஸோ அதனால் சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. என்ன பர்த்டே அன்னைக்கு சிக்கன் கிடைக்காம போயிடுமோ, கறி குழம்பு சாப்பிடாம விட்டுருமோன்னு ஒரே ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். நான் வந்து எவ்வளோ சவுண்டாக பேசினாலும் வாய்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்கும். ஏன்னா வீட்டில் மட்டும்தான் கத்தி பேச தெரியுமே தவிர வீடியோக்கெல்லாம் சவுண்டாக பேச தெரியாது. பர்த்டேயில் வந்து இந்த பர்த்டே வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா 10th முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு இமோஷ்னலான ஸ்டோரி. லைக் பர்த்டேனால அழ வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி அழ போகிறதில்ல. ஸோ எல்லாமே ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்க போகிறோம். பரோட்டா சாப்பிட்டு நேற்று வாங்கிட்டு வந்தது. ஸோ மிச்சம் இருந்துச்சு, அதில் ஒன்று சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம வீடியோ போடலாம். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா டிவியில் மாசோடி கிச்சனில் வந்து அம்மா சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ புட்டு கறி குழம்பு கொடுத்துட்டாங்க. நல்லா மொத்தன்னு சாப்பிட்டுட்டு இனிமேல் குளிச்சுட்டு வந்துடலாம். வீடியோவில் வந்து அதிகமாக எடிட்டிங் ஒர்க்ஸு கிளிப்ஸ் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் பேசாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லாங் ஃபார்மாக வரட்டும்னு சொல்லி எடுத்திருக்கேன். குளிச்சுட்டு வந்து நம்ம வந்து சாரீ கட்டி ரெடி ஆகிடுச்சு. கெட் ரெடி வித்மி வந்து நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோவில் சாப்பிட்றது தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் கேக் கட்டிங்கும் இருக்கும். அப்புறம் ரொம்ப பேசியிருப்பேன், அவ்வளோதான். வேறு மற்றபடி எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இப்படி தான் என் பர்த்டே போச்சு. சாரீ கட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் சாரீ கட்டிட்டேன். சாரீ கட்டிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வந்தேன்னா என்கிட்ட வீடியோ எடுத்தாரு யாருமே இல்லையே. நானே என்னென்னமோ பண்ணி ஏதோ ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து யூடியூப்பில் சீக்கிரமாக போடணும். போயிட்டு எடிட் பண்ணு ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்பேஸே இல்லை. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேவா? கெட் ரெடி வித் மீ எல்லாமே நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கீழே போக வேண்டியதுதான். பேபி யூ பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா. இது வந்து நிறைய ரீல் எடுத்தாச்சு. பட் வந்து எதுவுமே நான் சொன்னேன்ல ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் எதுவுமே வந்து ஃபோனுக்குள்ளே வரல. நான் என்ன பண்ணுறது, கிடச்ச ஒரே ஒரு ப்ளூப்பர் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும்தான் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த வீடியோவுமே சேவ் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு சாரீ கட்டி ஒரு 4-5 வீடியோ கிட்ட எடுத்துட்டேன். பட் 2 வீடியோ மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் 2மே ப்ளூப்பர் தான். நான் என்ன பண்ணுறது, நான் தெரிஞ்சால் ஏதாவது செய்கிறேன். ஸோ அதை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு நைட்டில் வந்து vlog முடிச்சுக்கலாம். ஸோ சாயங்காலமாக குளித்து கிளம்பியாச்சு. இதுதான் எனக்கு வந்து அப்பா பர்த்டே வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு தெரில. கேக் வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையான்லாம் தெரில. வாங்க போக போக பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம். பின்னாடி இருந்தால் வந்துட்டுருக்கா. ஸோ போன வருஷம் வந்து கேக்கு கட் பண்ணல. இந்த வருஷமாச்சும் வெட்டலான்னு சொல்லி போகிறோம். இன்னைக்கு ஸ்ட்ரைக். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அன்றைக்கி வந்து கேரளாவில் ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னென்னு ஞாபகம் இல்லை. பேக்கரி இருக்குமான்னு ஒரே டவுட்டாக தான் நாங்கள் 2 பேருமே போயிருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தா ஷாப் திறந்துருந்தாங்க. அதுலேயும் கேக்கும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுவே வாங்கி வச்சு சர்ப்ரைஸு கிஃப்ட் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு வழியாக கேக் கிடச்சிருச்சு. Happy birthday to you. Happy birthday to you. பாடு எல்லாரே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக் கட்டிங்கெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு தான் நான் வந்து கொடுப்பேன். அது எப்போவுமே அப்படி தான். எங்கள் வீட்டில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்களுக்குமே கொடுத்துட்டு தான் நான் வந்து சாப்பிட்டேன். அவங்க வந்து மம்மிக்கு இன்சுலின் எடுக்கிறதுக்காக இருந்தாங்க. இந்த பர்த்டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே நைட் சாப்பாடு முடிச்சுட்டு இந்த vlog முடிச்சுக்கலாம். நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். ஓகே, டாட்டா, பை பை, see you.